இது ஒரு முக்கியமான பதிவு. நாங்கள் ஒரு பிரபல கம்பெனிக்கு வாக்கிங் இன்டர்வியூக்காக போயிருந்தோம். 9 மணிக்கான வாக்கிங் இன்டர்வியூ 9:30 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்களை மாதிரியே ஒரு 100கணக்கான பேர் வந்திருந்தாங்க. என்னதான் பிரபல கம்பெனி அப்படின்றனாலும் அவங்க வாக்கிங் எடுத்த முறையே வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதே கம்பெனி தான் சென்னையில் இருக்கவங்களுக்கும் வாக்கிங் எடுத்திருக்காங்க. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, சென்னையிலேக்கும் இங்கத்துக்கும் வந்து லிவிங் காஸ்ட்டு, அதர் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நல்ல சேலரின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், அந்த சேலரியும் இந்த சேலரி வந்து மேட்ச் ஆகாது, நம்மளால் பெருசாக சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பல சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இங்கே வந்து எதுக்காக வேலை செய்யணும்னா, ஒரு 2 ரூபா சேவ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான். பட் இந்த மாதிரி சில கான்ட்ராக்டிங் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு நம்ம ஊரில் இந்த அவேர்னஸ் இல்லாதனால ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து அவங்க கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ சொந்தங்கள் வந்து இங்கே வந்து 2 ரூபா சேவ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறத நாங்கள் நிறையா பார்க்குறோம் இங்கே. ஸோ மக்களே, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை ஃபாரின் மூவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தயவு செஞ்சு அங்கே என்ன லிவிங் காஸ்ட் இருக்குது, ஃபுட் காஸ்ட் என்ன இருக்குது, லேண்ட் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சேலரிலாம் அக்செப்ட் பண்ணுங்கள். நாங்கள் இங்கேயே இருக்கிறனால எங்களுக்கு அதுக்கான ஃபீலிங் என்னன்றது தெரியுது. எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, மார்க்கெட் டிமாண்ட் என்ன, நமக்கான வேல்யூ என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க சொன்ன ரேட்டு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு மாதிரி இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து கொஞ்சம் கவனமாக யோசித்து நிதானமாக நீங்கள் ஒரு கம்பெனி, அப்ராட் கம்பெனி வரும்போது யோசித்து நிதானமாக முடிவு பண்ணுங்கள்.